ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, திருமணம் நிச்சயமான உடனே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திடீர்னு ஒழுக்க சீலர்களாக மாறுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி யார் கூடலாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்க கனெக்ஷன்லாம் கட் பண்ணுவாங்க. முடிஞ்ச ஃபோன் நம்பரே கூட மாற்றிடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அதை கண்டினியூ பண்ணால் எவ்வளோ பிரச்சனை வரும் திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ இது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் பொண்ணோ பையனோ ஒழுங்காக தான் இருக்கிறானா அப்படின்னு பார்க்குறதுக்காக நிறைய ஏஜென்சிஸ்லாம் இருக்குது, உளவு ஏஜென்சிஸ். ஸோ அதன் மூலமாக செக் பண்ணுவாங்கன்றதுக்காக முழு தொடர்பையும் துண்டிப்பாங்க. இவங்களுக்கு நினப்பு திருமணம் நிச்சயமான உடனே நம்மளால் டக்குன்னு மாறிட முடியும்னு. ஆனால் உண்மை என்னென்னா, நிச்சயமான பிறகு மட்டும் இல்லை, திருமணம் ஆன பிறகு கூட மாறுவது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதனால தான் நிறைய கள்ளத்தொடர்புகள், நிறைய இந்த கள்ளத்தொடர்புகளில் பெரும்பான்மையானது பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடி இருந்த தொடர்பாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணலான்னு நினச்சிட்டு முடியாமல் மீண்டும் கண்டினியூ பண்ணதாக இருக்கும். ஸோ இத்தனை டைவர்ஸ், இத்தனைக்கும் அந்த மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் வராதது தான் காரணம். ஸோ அப்படி தவறான தொடர்பில் காதல், கள்ளக்காதலில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் மாற முடியுமா அப்படின்னா முடியும். அதற்கு ஒரு வழி இருக்குது, ஒரே வழி தான் இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, நீங்கள் இந்து மதத்தில் இந்து தெய்வங்களுக்கு இடையிலான திருமணம் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. திருக்கல்யாணம்ன்ட்டு முருகன் திருக்கல்யாணம் இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம். சிவன் பார்வதி திருக்கல்யாணம் இந்த மாதிரி. அதிலும் இந்து தெய்வங்களுக்கு இந்த 2 மனைவி வேறு இருக்கும் பெரும்பாலும். ஸோ அது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். 2 மனைவி இருக்கிறதே ஒரு புரியாத புதிராக இருக்கும். அந்த 2 மனைவியோடு சேர்த்து பூஜை வேறு பண்ணுறாங்களே இல்லையா? அது ஒரு தவறான தொடர்பு. அப்போ இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறாருன்னா, அவர் தவறான தொடர்பு வச்சுருந்தாலும் எல்லாரையும் ஒன்றாவை அழைச்சிட்டு வருவார். ஆனால் இங்கே பூஜை 2 மனைவிக்கும் சேர்த்து நடக்குதே அப்படிங்கிறதும் ஒரு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் இந்து தெய்வங்களுடைய அந்த 2 மனைவி ரகசியத்தை தெரிந்தால் மட்டுமே நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த கள்ளத்தொடர்பு போன்ற உறவுகளிலிருந்து வெளியில் வர முடியும். ஆக்சுவலாக இந்து தெய்வங்களில் நடுவில் ஆண் தெய்வமும் அவர்களுடைய 2 பக்கமும் 2 பெண் தெய்வமும் இருக்குது இல்லையா? அதில் நடுவில் எந்த ஆண் தெய்வமாக இருந்தாலும் அது கடவுளை குறிக்கிறது. கடவுள் ஒருத்தர் தான், அந்த கடவுளை குறிக்கிறது. அதுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு பெண் தெய்வம் தேவதையாகவும் இன்னொரு பெண் தெய்வம் கலியுகத்தை சார்ந்தவர்களாகவும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு முருகனை எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளிக்குறத்தி, அது கலியுகத்தை சார்ந்த பெண். தெய்வானை சொர்க்கத்தை சார்ந்த பெண். ஸோ அந்த வள்ளிக்குறத்தின்றது வேறு யாரும் இல்லை, நாம தான் கலியுகத்தை சார்ந்தவர்கள். கலியுகத்தில் உள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற எல்லா கெட்ட குணமும் கொண்ட நாம் எப்போ கடவுளை திருமணம் செய்கிறோமோ அப்போ தான் நாம் தூய்மையாக இருக்க முடியும். ஸோ அப்படி கடவுளை திருமணம் செய்வதால் நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு தான் அந்த தெய்வானை, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பெண். அதாவது நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்கன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்கிற பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஸோ அதற்கு இந்த 5000 வருட காலச்சக்கரம் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம், கடைசி 100 வருடம் சிவபெருமானே இந்த பூமிக்கு வரார். அது வரைக்கும் அவர் இருக்கிற இடம் செம்பன் நிறமான ஒளி உலகம். அந்த உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும்
பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறோம். அந்த ஒரு கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர். ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார். மற்றவர்களைப் போல் அவர் தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை. நீங்கள் முருகன், கிருஷ்ணர், இயேசு யார் எடுத்தாலும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. ஸோ பிறக்காதவர்ன்றதுனால தான் சிவனை மட்டும் லிங்க ரூபத்தில், அதாவது ஆத்ம ஜோதி ரூபத்தில் நம்ம பூஜை பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக ஒரு வயோதிகருக்குள்ளே பிரவேசமாகி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தை பற்றிய ரகசியத்தை சொல்லி, இப்போ கலியுகம் அழிந்து மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. ஸோ கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் தலைவிரித்து ஆடுது எல்லாருக்குள்ளேயுமே. ஸோ அதை முற்றிலும் வதம் செய்கிறத தான் அங்கே சூரசம்ஹாரனை வதம் செய்த சூரசம்ஹாரம் அப்படின்ட்டு பத்மாசுரனை வதம் செய்கிறது, அப்புறம் நரகாசுரனை வதம் செய்கிறது, ராவணனை வதம் செய்கிறது, இப்படி ஒவ்வொரு அரக்கனை வதம் செய்கிறதாக ஒவ்வொரு கதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய 5 விகாரங்களை அழிக்கிறது தான். எப்படி அழிக்கிறது? அதற்கான சக்தி நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்போ அந்த சக்தியை நமக்குள்ளே நிரப்பிக்கணும்னா இதில் ஒருபோதும் சிக்காமல் எப்பவுமே தூய்மையாக இருப்பவர், பரம பவித்திரமாக இருப்பவர் அந்த பரமசிவன், பரமபிதா மட்டுமே. ஸோ அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் முதல்ல உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க, அதை மறந்துடுங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நீங்கள், அதாவது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. ஸோ அவரையே எப்படி ஒரு நிச்சயதார்த்தமான பிறகு ஒரு மனைவி கணவனையே நினச்சிட்டு இருப்பாள் ஒரு பெண், அந்த மாதிரி இறைவனை நினைக்கிறதுனால அவர் நமக்கு கணவனாகவும் ஆகிறார். ஸோ இங்கே உடலற்ற இறைவன், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ சகல சம்பந்தமும் அவர் ஒருவரோடு மட்டும் வைக்கிறோம். ஸோ அதில் ரொம்ப அந்த நினைவு வாட்டுறதுன்றது காதலன் காதலி உறவைத்தான் சொல்லுவோம். ஸோ அப்படி நாம் இறைவனை நினைத்து அனைத்தையும் மறக்கிறோம். இந்த உடம்பு இருக்குதுன்றதே மறக்கிறோம். உடம்பு இருந்தால் தானே காமம் வர்றதுக்கு, கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வர்றதுக்கு. ஸோ உடல்ன்றதே மறந்து ஆத்மான்ற உணர்வில் நிலை பெறும் பொழுது மொத்தமாக அந்த அரக்கனை அழிச்சாச்சின்னு அர்த்தம். ஸோ அதுதான் சூரசம்ஹாரம். ஆனால் இது எப்போ சாத்தியம்? இறைவனை மனைவியாக நாம் நினைக்கும் பொழுது. இதனால் நமக்கு இதோடைய இன்னொரு லட்சியம் என்ன? சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாக ஸ்ரீ நாராயணன் பதவியோ அல்லது மகாலட்சுமி பதவியோ அடையிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாராயணனாக இருந்தால் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிக்குவீங்க, மகாலட்சுமியாக இருந்தால் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஸோ அப்படி ஆகிற அந்த லட்சியத்தை வைத்து, மகாலட்சுமி திருமணம் செய்வதை லட்சியமாக வைத்து, இப்போ இறைவனுக்கு பதிவிரதை மனைவியாக நாம் இப்போ வாழ்ந்து காட்டணும். அவரை தவிர யாரையும் மனதால் கூட நினைக்காத அளவிற்கு தூய்மையாக இருந்து காட்டணும். ஸோ மைண்டில் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது உட்பட இறைவனால் செக் பண்ண முடியும், மனிதர்களால் முடியாது. ஸோ அப்போ அதில் யாருடைய மனசில் இறைவனை தவிர வேறு யாருமே வரலையோ அவங்க தான் நாராயணன் ஆவாங்க. ஆனால் கவலைப்படாதீங்க, ஒரு நாராயணன் இல்லை, 8 நாராயணன் இருப்பாங்க சத்தியுகத்தில். அந்த 8 நாராயணன் என்ன அர்த்தம்? வம்சம். ஒரு நாராயணனுக்கு பிறக்கிறவங்க அடுத்த நாராயணன். அது ராஜா சொல்கிறோம் இல்லையா, 1ஆம் சோழன், 2ஆம் சோழன், அந்த மாதிரி. அப்போ அந்த 8 நாராயணனை கல்யாணம் பண்ணுற வெவ்வேறு பெண்கள் தான் அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணுக்கு வரன் பார்க்கணுனாலே ஆணை அவ்வளோ செக் பண்ணுறாங்க, அதேமாரி பெண்ணையும் செக் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உலகத்தில் எல்லா விதத்திலும் சிறந்தவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கு மணமகனாக வரணுன்னா எவ்வளோ செக் பண்ணணும் இல்லையா? இப்போ அந்த மகாலட்சுமியை உருவாக்குறதும் சிவபெருமான் தான். இந்த ஞானத்தை அடைவதனால்தான் மகாலட்சுமியும் உருவாகிறாங்க, நாராயணனும் உருவாகிறாங்க. ஸோ அப்போ யார் மகாலட்சுமி ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலானவங்க தான் நாராயணனாக பிறப்பாங்க. ஸோ அப்படி ஆகணும்னா
அந்த அளவுக்கு நீங்கள் தூய்மையாக இருக்கணும். ஏன்னா மனிதர்களை ஏமாற்றலாம், அது ரொம்ப ஈஸி இல்லையா? ஏமாத்துறதுக்கு எல்லா வசதியும் இன்டர்நெட்டே பண்ணி கொடுக்குது. ஆனால் கடவுளை ஏமாற்றவே முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சொர்க்கத்தில் தேவதையாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே, அந்த மகாலட்சுமின்றது தான் தெய்வானை, அதாவது தேவதை அப்படிங்கிறதோட அர்த்தம். ஸோ சமீபமாக ஒரு கமெண்ட்டில் கூட பார்த்தேன், என்ன இது நம்மளை மட்டும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ சொல்கிற வேதம், கடவுளுக்கு மட்டும் 2 கல்யாணமா, முருகனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டியான்ட்டு. ஸோ அதுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம். ஏன்னா இதை சொல்கிறது வேதங்களை எழுதிய மனிதர்கள் இல்லை, நேரடியாக கடவுளே வந்து சொல்கிறார். அனைத்து மதங்களின் அந்த ஒரே கடவுளே வந்து சொல்கிறார். ஸோ அதற்கு இப்போ நாம் சிவபெருமானுக்கு உண்மையான மனைவியாக இருக்கணும். ஸோ அதுதான் இந்து மத திருமண மந்திரத்தில் முதலில் நீ சிவனுக்கு மனைவியானாய், பிறகு தேவதைக்கு மனைவியானாய், அப்படியெல்லாம் இருக்கிறதாக நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யோ தெரியாது. ஆனால் உண்மையில் நாம் இப்போ சிவனுக்கு மனைவியாகித்தான் சொர்க்கத்தில் நாராயணன் ஆகிறோம், நாராயணன் ஆவோம், இல்லைன்னா மகாலட்சுமி ஆகும். அப்போ மகாலட்சுமி ஆனால் நாராயணனுக்கு மனைவி ஆகும், அதாவது தேவதைக்கு மனைவி ஆகும். அதாவது ஒரே ஆத்மா வெவ்வேறு ஜென்மத்தில் இப்படி நடக்குதுன்றது அர்த்தம், ஒரே நேரத்தில் நடக்கிறது கிடையாது. ஸோ ஆத்மாவை வந்து காலி ஆக்கிறது தான் இங்கே முருகன் வந்து கோபனத்தோடு நின்றார் அப்படின்னு அர்த்தம். அனைத்தையும் புத்தியிலிருந்து விளக்குனாருன்றதை ஸ்தூலமாக உடம்புலேருந்து விளக்கிட்டதாக காட்டிட்டாங்க. ஸோ அந்த நிலை அடையும் பொழுது தான் ஒரு உயர்ந்த நிலை அடையிறார் அப்படிங்கிறதுனால பழனி மலையில் இருக்கிறதாக காட்டுறாங்க. ஸோ அந்த நிலையை நாமும் அடையணும் அப்படின்னா, ஒன்று ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா செம்பன் நிறமான ஒளி உலகத்தில், அதாவது செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சிட்ருக்கார் அப்படின்னு மனக்கண்ணால் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அவர் இந்த பூமிக்கு வரார், ஞானத்தை சொல்கிறார் தினம் தினம். ஸோ அந்த ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். அது ஆக்சுவலாக வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். இந்த வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போடுற எல்லா வீடியோக்களும் முரளி வீடியோக்களும் தினமும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அவசியம் அதை பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.